என்னதான் முதலமைச்சர் தூய்மையான அரசாங்கத்தை நடத்தணும்னு நினைச்சாலும் இடையில இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து இன்னும் அதை சரியாக செயல்படுத்த விடாம தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தனிநபர்களாக இருந்து கொண்டே நீங்க எந்த டெக்னாலஜி கொண்டாந்தாலும் விவசாயிகள் லாபம் அடைய முடியாது. 47,000 கோடி இல்ல, நீங்க 4 லட்சம் கோடி ஒதுக்குனீங்கன்னா கூட விவசாயிகளுக்கு போதுமான அந்த நிறைவு ஏற்றக்கூடிய சூழல் வராது இனி வரும் காலங்களில். ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமே யோசிக்கிறது, எதிர்கட்சியா வந்த உடனே விவசாயிகளுக்கு நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் தான் இது. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தற்பொழுது வேளாண்மை பட்ஜெட் அதுல என்ன எதிர்பார்ப்புகளை உழவர்களுக்கு நிறைவு செய்திருக்கிறதா என்பது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்கு உழவர் உரிமை இயக்க தலைவர் திரு அருள் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ பட்ஜெட் பார்த்துருப்பீங்க. இதில் எங்களுடைய பட்ஜெட் பற்றி சில சந்தேகங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னால் உங்களிடம் இந்த பட்ஜெட் தொடர்பாக, ஏன்னா உங்களுக்கு தலைமையில் நல்ல நெருக்கம் இருக்குது, இந்த பட்ஜெட் தொடர்பாக உங்களிடம் ஏதேனும் ஆலோசனை கேட்கப்பட்டதா, நீங்கள் கொடுத்தீர்களா? பொதுவாக விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைச்சு ஆலோசனைகள்லாம் கேட்கப்பட்டது. இதையே நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பார்த்தோம். தாவேகா அரசு மக்களினுடைய ஆலோசனைகளையும் கேட்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வரவேற்பை தான் பெற்றது. ஆனா கேட்கப்பட்ட அந்த ஆலோசனைகள் படிதான் இங்க நடைபெற்று இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க வரவேற்பு, அந்த ஆலோசனைகளை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் முழுமையாக அதை இதுல செயல்படுத்தாத மாதிரி தான் நமக்கு தோணுது. இல்லை நீங்கள் வந்து நீங்கள் சொல்வதற்கு முன்னாலே முதல்ல வந்து இந்த பயிர்க்கடன் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக நீங்கள் வந்து அது விளக்கு கொடுக்கணும். ஆஸ் பர் மேனிஃபெஸ்டோ அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க. இப்போது பொது நிதிநிலை அறிக்கையிலையும் கூட இந்த மகளிருக்கான உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிதிநிலை சீரானதுக்கு அப்புறம் செய்ய முடியும். இதே மாதிரி இந்த விஷயத்தையும் அந்த வேளாண் துறை செயலாளர் திரு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுடைய பெரிய கோரிக்கைகள் வந்து, அதாவது இந்த கடன் தள்ளுபடி வந்து அது அரசு பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விடுத்து நீங்கள் வந்து இப்போது நிறைய இப்போ கோழி தீவனத்திலிருந்து உரம் தயாரிக்கிறது, சிறிய பால் பண்ணைகள், ஒரு ட்ரோன் பயிற்சி பெண்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரி ஒரு வேளாண் கண்காட்சி, கடலோரத்திரங்களில் கூட தோட்டக்கலை பயிர், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்களே. அந்த மாதிரி விஷயங்கள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட பட்ஜெட்ல இருந்து எந்த வேறுபாடுமே நீங்க பார்க்க முடியல. இல்ல, இந்த மாதிரி ட்ரோன் பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரவேற்கலாம். இதுல என்ன முக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னா, முதல்ல முந்தி அடிச்சு கை நீட்டுற ஒரு 10 பேருக்கு சில திட்டங்கள் கிடைக்கும். மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர் 20 பேருங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பெரும்பான்மையான விஷயங்கள் இதுல இருக்கிறத பாக்குறோம். இந்த ட்ரோன் திட்டம் உண்மையா வரவேற்கத்தக்கது. இந்த வாழை மரங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது. உண்மையாவே அது தெரியாதவங்க எல்லாம் அது வித்தியாசமா பேசுவாங்க, ஆனா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்கல்ல, விவசாயிகளுடைய குறைகளை காதுல வாங்கியிருக்கிறாங்கிறதுல வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் மூலமாக தெரியுது. ஆனா அதை செயல்படுத்தி இருக்கிற விதம் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாழைக்கு அந்த சாயாம இருக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கான அந்த இது எவ்வளவு ஏக்கர்ல பயிர் பண்றாங்க, எவ்வளவு ஏக்கருக்கு வந்து அது பயனடைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்ப விவசாயிகளுக்கு தான் அது போய் சேரும். அப்போ எல்லாத்தையும் யோசிச்சுட்டாங்க, ஆனா எல்லாருக்கும் சேர்ற மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னா அதுதான் இங்க பிரச்சனை. பிரச்சனையை பத்தி பேசிட்டாங்க, ஆனா அனைவருக்கும் போய் சேராது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடியாக நம்ம பாக்குறோம். இது வந்து என்னன்னா, அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இதை செய்தாலும் அரசு அலுவலர்கள் அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்களோ, நாங்க வந்து இன்னமும் சனுப்ப கொடுக்கணும், தக்கப்பூண்டு விதை கொடுக்கணும், இந்த மாதிரி விதைகள் எல்லாம் வாங்கும் பொழுதுதான் இதுல நமக்கு போதுமான அளவுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே இந்த வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்களோ, ஈயடிச்சான் காப்பி போல பழைய பட்ஜெட்டை எடுத்து அதுல இருந்து சில இவர் அமைச்சர்கள் சொன்னதை சேர்த்துட்டு கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இல்ல, இப்போ வேளாண் முன்னாள் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் கூட நானே பட்ஜெட் வாசிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை சொன்னார். அப்போ அது என்ன, அவர் பாராட்டுறாரா, அப்போ அவர் வந்து குறை சொல்கிறாரா?
கடந்த காலத்துல அவங்க சொல்லியிருந்தது அப்படின்னா அது ஒரு சிறப்பானது, அவங்க அப்படித்தானே சொல்லணும், இல்ல மறைமுகமா வஞ்ச புகழ்ச்சியா பாராட்டுறாங்களா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து இவ்வளவு புத்திசாலியா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அதை பாராட்டி இருக்கணும். அவர் பண்ணதே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அவர் என்ன பண்ணணும்னு தெரியல, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நிறைய புதுமையான திட்டங்கள் இதுல முயற்சி செஞ்சுக்கிறாங்கிறத வந்து பாராட்ட தெரியணும். அதுவும் தெரியாம அவர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கறதான் தெரியுது. அவங்களுக்கு திமுகவுக்கு எந்த விதத்திலையும் இதை குறை சொல்வதற்கு ஒண்ணும் கிடையாது. அவர்கள் இதை விட பெருசா ஏதாவது பண்ணிட்டு இருந்து இங்க வந்து குறை சொன்னார்கள் அப்படின்னா நம்ம அதை சொல்லலாம். அதனால அவர் சொல்றதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. சிறுதானிய இயக்கங்கள் இப்போ எங்களை மாதிரி ஒரு மீடியா பர்சன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது சிறுதானிய இயக்கங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறது, அதற்கான ஒரு தனியான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்கிறது, அதே மாதிரி எத்தனால் உற்பத்திக்கான ஒரு ஆராய்ச்சி மையங்கள் செய்வது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கடந்த பட்ஜெட்டில் பார்க்கல. ஏன்னா ரெண்டையும் பார்த்துட்டு ஒப்பிட்டு செய்துட்டு இப்போ இந்த அவர் கூட சொன்னார், இந்த முட்டு கொடுக்குற விஷயத்துக்கு நாங்களும் தான் செலவு பண்ணோம், வாழை முட்டு கொடுத்தலுக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணோம், ஆனால் இப்போ பேசப்படல, இப்போ அது வந்து நிதி ஒதுக்கீடு அதிகமாக செஞ்சுருக்காங்கன்றது. இப்போ இந்த மாதிரி எத்தனால் உற்பத்தி ஆகட்டும், சிறுதானிய அந்த பயிர்கள் வளர்க்கிற இயக்கமாக மூமெண்ட்டாக நாங்கள் கொண்டு போகிறோம், அது பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனாலும் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன்? இல்லை, இது சிறு முயற்சி. இந்த எத்தனால் தயாரிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து நம்ம பாராட்டலாம். ஆனால் இதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் பயனடையக்கூடிய அளவுல தான் இது அமைதுங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நாம் வைக்கக்கூடிய வாதமே இதுதான். நீங்க எல்லாருக்குமானதா வைக்க முடியலையே உங்களால. மீண்டும் பழையபடி முதல்ல வந்து செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில முதல்ல முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் அது வந்து சர்க்கரை ஆலையில தான் முயற்சியும் செய்ய முடியும். நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் இப்போ E20 இப்போ எத்தனால் கலந்து தான் பெட்ரோல் வருது. அப்போ நாம அதுல இருந்து ஒரு பை ப்ராடக்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்றது வந்து ஒரு அந்த யாரெல்லாம் அந்த இது வச்சிருக்காங்களோ, அது அரசு கோஆபரேட்டிவோ இல்ல சர்க்கரை ஆலை தனி, அவங்க தானே செய்ய முடியும். நிச்சயமாக இதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இதுல வந்து நாங்க முன்முயற்சியாக ஒரு இடத்துல செய்யறோன்றத வந்து வரவேற்கலாம். அது நான் சொல்றேன், முற்றும் இது வந்து நம்ம வரவேற்க முடியாதுன்னு சொல்ல. ஆனா அனைத்து மக்களுக்குமான ஒரு திட்டமாக இல்லை எல்லாமே அப்படிங்கிறது. நெல்லுலாம் அந்த விலை உயர்த்தி கொடுக்கறதுக்கான இதெல்லாம் இல்லை, பழைய இதே தான் தொடர்ற மாதிரி தான் இருக்கு. இந்த எத்தனால் தயாரிக்கிறத வரவேற்கிறோம். இது ஒரு முயற்சியாக ஒரு இடத்துல பண்றாங்க, நாளைக்கு எல்லா இடத்துலயும் பண்ணும் பொழுது இந்த எத்தனால் தயாரிக்கிறதுல இருந்து வரக்கூடிய லாபத்தினை அதுக்கு கரும்பு கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இதுவரைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு அந்த கரும்பிலிருந்து வரக்கூடிய சர்க்கரை அளவிற்கு மட்டும்தான் பணம் கொடுக்கப்படுகிறது. அதுல இருந்து வரக்கூடிய பக்காஸ் மற்ற உபரி பொருட்கள்ல இருந்து சாராயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த லாபத்தை இந்த விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிப்பதில்லை. அதனால எத்தனால் தயாரிக்க எடுத்துக்கூடிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நான் நல்லா பண்ணணும். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் அடுத்த வரும் காலங்களில் அமைய வேண்டும். என்னிடமே கூட நீங்க வந்து ஒரு மாற்று பொருளாதாரம், சுழற்சி பொருளாதாரம், இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தீங்க. அப்போ இந்த மாதிரி தென்னை வித்துக்கள்ல இருந்து, அதே மாதிரி ஆயில் ரேஷன் கடைகளை கோஆபரேட்டிவோட சேர்ந்து ஆயில்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த சஜஷன்லாம் ஏன் கவனத்தில் கொள்ளப்படவில்லை? அதை ஏன் தவிர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இதுலதான் அந்த பழைய அந்த கார்பரேட் சூழ்ச்சி, மலேசியால இருந்து பாமாயில் இறக்குமதி பண்றது, இன்னும் அந்த மாதிரியான வேலைகள்ல தான் இருக்கிறாங்க. இது சில விஷயங்கள் மட்டும்தான் அரசு உள்வாங்கி இருக்குது, மொத்தமா நம்மளுடைய இதை உள்வாங்கவே இல்லை அப்படிங்கறது தான் இதுல தெரியுது. இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு சில 100 ஃபார்மர்ஸ் 200 ஃபார்மர்ஸ் சேர்த்து ஒரு சில இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் போதாது. பெரிய அளவுல நிதி ஒதுக்கி இந்த விவசாயிகளை இணைத்து செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு எந்த ஒரு இதுவும் எடுக்கல. இப்போ இன்னும் 2 விஷயத்துல, அதாவது உணவு ஃபுட் ப்ராசஸிங், ஒரு விளைவிக்கப்பட்ட பயிர்களை நாம எப்படி கையாளுறோம் அப்படின்றத கடந்த ஆட்சியில நீங்களும் கூட கடுமையா விமர்சனம் செஞ்சீங்க. அதாவது நெல்லெல்லாம் வந்து வீணா போகுது, அதுக்கு கிடங்கு அமைக்கணும் அப்படின்னு. அதுல முதல் கட்டமா அவங்க தார்பாய்கள், அது வந்து ஒரு 4000 ஒரு சில கோடிகள், கிட்டத்தட்ட 4000 கோடின்னு நினைக்கிறேன், 10 கோடி ரூபா அளவுல
அவங்க வந்து 43,600 தார்பாய்கள் அப்படின்னு இருக்காங்க. இப்ப இதுல ஒரு சில எதிர்க்கட்சி விமர்சனங்கள் வருது. என்னன்னா, ஏன் நீங்க ஒரு குடோன் போட முடியாம தார்பாயை வாங்குறீங்க அப்படின்னு. இது சரியான அணுகுமுறையா? இல்ல, எனக்கும் இது தவறாதான் தெரியுது. எப்படின்னா, குடோன் கட்டலாம், ஆனா போதுமான நிதி இல்லைன்ற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு பேசாம விவசாயிகளுக்கு நீங்க இதை பாதுகாப்பா கொண்டு வர்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஏக்கராக்கு எவ்வளவு தரோம், நீங்க உங்களோட இடத்துல நீங்க பாதுகாப்பானது ஒரு 10,000 ரூபாய் நாங்க ஏக்கராக்கு தரோம், இல்ல 5,000 ரூபாய் ஏக்கராக்கு தரோம், நீங்க உங்களுக்கான பாதுகாப்பு கிடங்கு ஏற்பாடு பண்ணி இப்போ முன்பதிவு செஞ்சு வச்சுட்டு எடுத்துட்டு வாங்கன்னு கூட பண்ணலாமே. இதையே அப்படி யோசிக்கல. இந்த இப்ப என்ன நடக்கும், இந்த தார்பாய் வாங்குறதுல மிகப்பெரிய அளவுல முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் முதலமைச்சர் தூய்மையான அரசாங்கத்தை நடத்தணும்னு நினைச்சாலும் இடையில இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து இன்னும் அதை சரியாக செயல்படுத்த விடாம தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதேதான் இங்கேயும் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நீங்க பணம் ஒதுக்கிட்டீங்க, தார்பாய் வாங்கிட்டீங்க, அது முறையா வாங்கியிருக்கீங்களா, சரியான கொடுக்கப்பட்ட பணத்துக்கு வாங்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும். அப்ப ஏன் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நாங்க இந்த யூரியா இந்த இதை வாங்குறோம், இந்த படுதா வாங்குறோம், நாங்க அந்த பொருட்களை வாங்குறோன்ற மாதிரியே போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நிலையான ஷெட்டு போடணும்ன்றது ஒண்ணு பண்ணணும். அது வரைக்கும் நீங்க விவசாயிகள்ட்டே அதுக்கான தொகையை கொடுத்து அவர்களே நீங்க பாதுகாப்பா கொண்டாங்கன்னு பண்ணலாம். அதனால இது அதே போல வந்து குளிர்சாதன கிடங்குகள் நம்ம வந்து ஸ்டோரேஜ் அந்த ஸ்டேஷனை வந்து இப்போ திருவண்ணாமலை, போலூர்ல, ராணிப்பேட்டை, அம்மூர்ல அதே மாதிரி 1000 டன் அளவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சில இடங்கள்ல தூத்துக்குடி, திருச்சியில எல்லாம் ஒரு 500 டன் அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்டேஷன் அரசே கொண்டு வருது. இது வரைக்கும் நிறைய தனியாரை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தோம். இந்த முயற்சி, இந்த இது வந்து இன்னும் அதை பெரிதுபடுத்தணுமா, இல்ல இதுல ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்க? இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து யானை பசிக்கு சோளப்பொரி கதை தான். இந்த விஷயங்கள் இதை இவர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள், முன்னெடுக்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஆனா இதெல்லாம் பத்தாது, இதை பெரிய அளவுல பண்ணணும். இப்ப இந்த இதுலயே வந்து அக்ரில மார்க்கெட்டிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இருக்கிறதுலே வீணா போன ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லணும். யாராவது ஒரு ஆபீசர் 2 ஆபீசர் போட்டிருப்பாங்க, போய் உழவர் சந்தையில உட்காந்துட்டு உழவர் சந்தையில ரேட்டை போட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா வேலை செய்யறாங்க. விவசாயிகளை சந்திச்சு விவசாயிகள்கிட்ட என்ன பொருள் விளையுது, அந்த பொருளுக்கு என்ன விலை எப்படி வித்து தரலாம் அப்படிங்கிற பத்தின சிந்தனை எல்லாம் கிடையாது. எந்த விவசாயியாவது இவர்கள் போய் சந்திச்சு இந்த இடத்துல நீங்க இந்த இந்த பொருளை விளைவிங்க, நாம இதை வித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி கூட்டுறவு மூலமாக அரிசி நெல்லுலாம் வாங்குறாங்க. இந்த செங்கம் அப்படிங்கிற திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்துல பாத்தீங்கன்னா வாங்கவே மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய தனியார் வியாபாரிகள் எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த நெல், இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் வாங்கிக்கணும், தனியார் வாங்கிக்கணும், அடிமட்ட விலைக்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு அரசு முன் வர வேண்டும். இந்த பட்ஜெட்ல அதெல்லாம் இன்னும் குறிப்பிடாமலே இருக்கு. இப்போ பொது பட்ஜெட்லயுமே இப்போ நம்ம பார்க்க முடியுது, காலத்துக்கு ஏற்ப தமிழ்நாடு அது எந்த அரசாக இருந்தாலும் டெக்னாலஜி அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படும் சார்? நாம சொன்ன மாதிரிதான், இன்னைக்கு விவசாய நிலங்கள் துண்டு துண்டாக இருக்குது, விவசாயிகள் பிரிந்து கிடக்கிறார்கள். விவசாயம் வந்து நானே தண்ணி பாய்க்கணும், நானே அந்த காயா இருக்கணும், நானே கொண்டு போய் விற்கணும், எல்லாமே தனி நபர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தனிநபர்களாக இருந்து கொண்டே நீங்க எந்த டெக்னாலஜி கொண்டாந்தாலும் விவசாயிகள் லாபம் அடைய முடியாது. விவசாயிகளையே குழுக்களாக உருவாக்கி விவசாயிகளுக்கு உள்ளாராகவே வந்து நீங்க இந்த டெக்னாலஜி பயன்படுத்துறதுக்கான ஒரு டீம் வைக்கிறதோ, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு டீம் வைக்கிறதோ, அங்க உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு டீம் வைக்கிறது, எல்லாமே அந்த விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களே செய்யக்கூடிய அளவுக்கு செய்யாத வரை 47,000 கோடி இல்ல, நீங்க 4 லட்சம் கோடி ஒதுக்குனீங்கன்னா கூட விவசாயிகளுக்கு போதுமான அந்த நிறைவு ஏற்றக்கூடிய சூழல் வராது இனி வரும் காலங்களில். அதனால அரசு இந்த கூட்டு பண்ணை அமைத்து விவசாயிகளை ஒருங்கிணைத்து 5,000 10,000 ஏக்கர்களில் நீங்க உரம் தயாரிக்கிறது பணம் ஒதுக்கிறீங்க. அதையெல்லாம் இந்த கூட்டாக ஏற்படுத்தின பிறகு அந்த கூட்டு முயற்சியில நீங்க இந்த செலவினங்கள் செய்தால் அங்கு அந்த விவசாயிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்த முடியும். அதை செய்யாமல் நீங்கள் எவ்வளவு பணம் ஒதுக்கினாலும் அது காணல் நீர் மாதிரிதான். அது உங்களுக்கு பணம் ஒதுக்கி இருப்பீங்க, விவசாயிக்கு அது வந்து சேராது. ஏதோ முன்பு எடுத்து கொண்டு வரக்கூடிய 10 விவசாயிகளுக்கு போய் சேர்ற மாதிரிதான். அதாவது உங்களுக்கு இந்த பட்ஜெட்டினுடைய ஒரு ஓவர்வியூ நீங்க பார்த்த வகையில முதல் இந்த பார்வையிலேயே
இந்த விஷயம் தேவையற்றது அப்படின்றது ஒரு மாற்று ஆலோசனை இருக்கிற ஏதேனும் ஒரு அறிவிப்பு இருக்கிறதா? விவசாய பட்ஜெட்ல கேக்குறீங்க இல்லைங்களா? ஆமா, விவசாய பட்ஜெட்ல. இல்ல, நாம எப்பவும் சொல்றதுதான், இந்த தேவையற்ற இந்த விதைகள்லாம் நாங்க பசுந்தாள் உரங்களை தயாரிக்கிறோன்னு சொல்லி நிறைய விதைகளை இத்தனாயிரம் கோடிக்கு நாங்க கொடுக்கறோம்னு சொல்றதெல்லாம் பெரிய அளவுல அது மக்களுக்கு வந்து சென்றடைறது இல்ல. இது என்னன்னா, அந்த வேளாண் துறை அலுவலர்கள் பாதியிலே அதை விவசாயிகளுக்கு சேராத எப்படி வெளியே கொண்டு போகணுன்ற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டு, இல்ல, இது வந்து மத்திய அரசு வந்து இந்த இதுக்கான மானியங்கள் இந்த விதைகளுக்கு தரதா நம்ம நோட் பண்றோம். சுத்திகரிப்பு நிலையங்கள் இதெல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்ல. அதுல என்ன சிக்கல் வரும்? மத்திய அரசு கொடுத்தாலும் சரி, மாநில அரசு கொடுத்தாலும் சரி, இந்த திட்டம் சரியில்லை அப்படின்றதான். இன்னொன்னு, மத்திய அரசுக்கு வந்து என்ன வேலை? ட்ரிப் இரிகேஷனுக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன், நீ இவ்வளவு கொடு. நான் விதைகளுக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன், நீ கொடு. எங்களுடைய பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த மாநிலத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கணும். அதை விட்டுட்டு இது ஒரு பிணை தொகைங்கிற மாதிரி, ட்ரிப் இரிகேஷனுக்கு நான் கொடுப்பேன், நான் விதைக்கு நான் தான் கொடுப்பேன், நான் இந்த உரம் தயாரிக்கிறதா தான் கொடுப்பேன் அப்படிங்கறது வந்து இது மிக ஒரு தவறான ஒரு செயலா பாக்குறேன். நீங்க விவசாயிகளுக்கு ஒதுக்குறீங்களா? அது நீங்க சொட்டு நீருக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மொத்தமாக ஒதுக்கி இந்த அரசுக்கு கொடுங்க. இந்த அரசு இந்த வருஷம் சொட்டு நீருக்கு கவனம் செலுத்திட்டோம். அடுத்த வருஷம் அது சிறு குறு தானியங்கள் வளர்க்கறதுக்கான கவனம் செலுத்திட்டோம். அது இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய முடிவெடுக்க வேண்டியது. உள்ளாட்சியில முடிவெடுக்கணும், கிராமப்புறத்துல முடிவெடுக்கணும், இது தாலுகா அளவுல முடிவெடுக்கணும். இந்த வருஷம் நான் என்ன பண்ணா எனக்கு லாபத்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீ டெல்லியில உட்காந்துக்கிட்டு நீ முடிவெடுக்கிற அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்ற வார்த்தையை தான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் கன்கரண்ட்ல வச்சுக்கிறோம், நாங்க இந்த பணத்தை கொடுத்தாதான், அதாவது ட்ரிப் இரிகேஷன்ல 60 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுச்சுன்னா 40 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த மாதிரிதான் பெரும்பான்மையான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாமே முற்ற தவறான ஒரு விஷயம். மொத்த பணத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாவட்டத்துக்கு இவ்வளவுங்கிறத பிரிக்கணும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இல்ல ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய கவுன்சில்கள் இந்த முடிவுகளை எடுத்து எதுக்கு என்ன செலவு பண்ணுன்ற முடிவுகள் எடுக்கணும். இந்த மாதிரியான வடிவமைப்புகள் செய்யாத வரை எது பண்ணாலும் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். சரி, இப்ப நெல் உற்பத்தி, இப்ப அதுக்கு மட்டுமே 34.72 கோடி வந்து தமிழ்நாடு அரசு இந்த நெல் விதை உற்பத்தி மானியம் வந்து கொடுக்குறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, நமக்கு வந்து இப்ப இது நாங்க வந்து ஒரு பொதுப்படையா பட்ஜெட் தாண்டி இப்போ ஒரு கவலையை நாங்க உங்ககிட்ட கேட்கிறேன். என்னன்னா, தொடர்ந்து அரிசி விலை உயருகிறது. அதுக்கான காரணம் வந்து இப்ப இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம வந்து மின்சாரம், இப்ப நீங்க அதை வந்து நீங்க பலமுறை நமக்கு நேயர்களுக்கே விளக்கி இருக்கீங்க. அது வந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அது சொல்லக்கூடாது. அப்போ இந்த அளவுக்கு விவசாயத்திற்கு அது பொதுப்படையா ஒரு அரசு சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஒரு அடிப்படை விஷயமான ஒரு அரிசியினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு நீங்க உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? அரிசி விலை ஏறுதுன்னா தண்ணி இல்ல, அரிசியினுடைய உற்பத்தி இங்க தமிழகத்தில் பெரு அளவுல குறையுது. வெளிய மாநிலங்கள் இருந்து, பிற இடங்களில் இருந்து இவர்கள் இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் வருது. தமிழ்நாடு பெரிய அளவில் நகரமயமாக்கல்ல முனைப்பு காட்டி வர்ற அளவுக்கு விவசாயத்தில் வளர்ச்சி அடையணுன்ற முனைப்புலாம் இல்லாமல், ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி மட்டுமே யோசிக்கிறது, எதிர்கட்சியா வந்த உடனே விவசாயிகளுக்கு நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் தான் இப்ப இருக்கிற அரசு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறதான் நாம இப்போ சொல்லிக்கிறோம். இன்னைக்கு இது வரைக்கும் விவசாயத்துக்கு பெரிய அளவில் இவர்கள் கவனம் செலுத்தாததன் விளைவு இந்த மாதிரியான விலையேற்றம் நடந்துட்டு. இது தொடர்ந்து ஏறுன்னு நினைக்கிறீங்களா? இந்த அரிசி வருடம் சூப்பர் எல்லுல இருக்குது. இந்த தமிழ்நாட்டுல இந்த வருஷமும் பெரிய அளவுல மழை பொழியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால இப்ப ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலாம் இந்த போகம் நெல் எல்லாமே மொத்தமாக வறண்டு காஞ்சி போயிடுச்சு. அதனால இன்னும் போக போக இந்த சூப்பர் எல்லினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் இந்த வருடமும் தமிழகத்தில் நெல்லினுடைய உற்பத்தி மிக குறைவாக இருக்கும். இப்ப இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை எப்படி சமாளிக்கலாம்னா, நீங்க அதிக அளவுல உற்பத்தி சேமிப்பு கிடங்குகள் அதிகமாக வைத்து அரசு ரிசர்வ்ல வைக்கணும். ஏற்கனவே ரிசர்வ்ல 3 வருஷத்துக்கான ரிசர்வ் வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது ஏன் இந்த விலையேற்றம் ஏறுது அப்படின்றத அரசாங்கம் கண்டுபிடிக்கும்.
யார பதுக்கல் நடக்குதா என்னன்றத அரசாங்கம் இதை முயற்சி. மிக்க நன்றி சார். ஒரு வேளாண்மை பட்ஜெட்டை குறித்து உங்களுடைய பொது பார்வையை முன் வச்சிருக்கீங்க. மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.